Hi student, video number 85, tangents. At the exercise பார்க்குறோம் tangents. Let y equal to f of x be a curve in the tangent to the curve is straight line touching a curve at a single point. ஒரு curve, for example பாருங்களேன், இந்த ஒரே ஒரு curve இருக்குன்னா இது ஒரு curve. இந்த curve வந்து ஒரு பாயிண்டில் மட்டும் தொட்டுன்னு போகிறதா இருந்தால் இதுதான் tangent. இதுதான் tangent சொல்கிறேன். இதுக்கு பேர் tangent. இந்த லைன் போட்டிருக்கும் பாரு, இது tangent. இதுக்கு பேர் தான் நார்மல். நார்மல் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்கல. டேஞ்சென்ட் பண்ணால் ஒரு கர்வில் ஒரு கர்வை சிங்கிள் பாயிண்டில் தொட்டுன்னு போவோம், அதுக்கு பேர் தான் டேஞ்சென்ட். அந்த டேஞ்சென்ட் கண்டுபிடிக்கிறது சில மெத்தட் இருக்குது. மெத்தட் டு ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் அட் த பாயிண்ட் x1, y1 டு எ கர்வ். அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதான் இப்போ பார்க்க போகிறோம். த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் அட் த பாயிண்ட் x1, y1 டு எ கர்வ் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் இட்ஸ் ஈக்குவேஷன் ரைட்டிங். எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் ஒரு ஈக்குவேஷனில் x1 மாற்றிக்கணும், ஒய் ஸ்கொயர்னு இருந்தால் y1 மாற்றணும், எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா 1/2 x + x1 எழுதிக்கணும், ஒய்ன்னு இருந்ததுன்னா 1/2 y + y1 எழுதணும், xyன்னு இருந்ததுன்னா 1/2 xy1 + yx1 நம்ம எழுதிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் டு த சர்க்கிள் வந்து the ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் டு த சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c = 0. இது மாதிரி ஒரு சர்க்கிளுக்கு இருந்ததுன்னா அதை டேஞ்சென்ட்டாக எப்படி மாற்றோம்னா எக்ஸ்ன்னா x² என்னன்னு எழுதணும், xx1, y² yy1 எழுதுவோம், 2g இருக்குது, x 1/2 x + x1 எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து 1/2 y + y1 எழுதுவோம், சின்றது தனியாக அந்த கான்ஸ்டன்ட்டு, அதை நம்ம எப்பவுமே எழுதுறது அப்படியே எழுதிக்க வேண்டியது. அது நம்ம 1/2 நம்ம கேன்சல் பண்ணி நம்ம எழுதும்போது இங்கே பார்த்தீங்கன்னா xx1 + yy1 + 2g 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து x + x1 f of y + y1 நம்மளுக்கு கிடைக்கும். ஈக்குவேஷனை மாற்றி காட்டுறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்போ சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈஸியாக புரிஞ்சிடும். அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் டு த சர்க்கிள் ஆரிஜின் வழியாக போச்சுன்னா x + x² + y² = a² இருந்ததுன்னா p of x1, y1 பாயிண்டில் xx1 + yy1 = a² மாற்றிக்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.27. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் அட் த பாயிண்ட் -2, 5 ஆன் த சர்க்கிள் x² + y² + 3x - 8y + 17 = 0. இந்த ஈக்குவேஷனுக்கு டேஞ்சென்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த பாயிண்ட்லாம் -2, 5ன்ற பாயிண்டில். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த சர்க்கிள் இஸ் x² + y² + 3x - 8y + 17 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ஈக்குவேஷனை எப்படி மாற்றணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் அட் x1, y1 தட் பாயிண்ட் இஸ் -2, 5 இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றணும்னு சொல்கிறாங்க. x² xx1 மாற்றணும், எழுதிட்டேன் பாருங்கள். y² வந்து yy1 மாற்றணும், எக்ஸை வந்து இந்த 3 அப்படியே எழுதிக்கணும், எக்ஸை வந்து 1/2 × x + x1 மாற்றணும், அதே மாதிரி -8 ஒய்யை வந்து 1/2 × y + y1 மாற்றணும், +17 = 0. அப்போ x1 வேல்யூ வந்து -2, y1 வேல்யூ வந்து பார்த்தோன்னா 5. அப்போ இதை எடுத்து நம்ம மாற்றும் போது x1 வேல்யூ வந்து -2, y1 வேல்யூ வந்து y1 பாயிண்ட்டை 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது 3/2 × x + x1. x1 வேல்யூ வந்து -2 இருக்குதுனால அதை சப்ஸ்டிட் பண்ணுறேன், -8, அது கட் பண்ணால் 4 மாறினா அந்த 4 தான் இங்கே எழுதிக்கிறேன். y + 5 + 17 = 0. அப்போ -2x + 5y + 3x - 6 / 2 -4y - 20 + 17 = 0. மல்டிப்ளை பை 2 ஆன் போத் சைட். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4x + 10y + 3x - 8 - 8y - 40 + 34 = 0ன்னு கிடைக்கும். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது -x + 2y - 46 + 34ன்னு வரும். அப்போ -x + 2y - 12 = 0. தேர்ஃபோர் x - 2y + 12 = 0 நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் நம்மளுக்கு கிடைக்குது. எதனா இந்த சர்க்கிளில் இந்த பாயிண்டில் இந்த லைன் தான் தொட்டுக்கிட்டு போவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் அதே சேம் ப்ரொசீஜர். முதல் எக்ஸாம்பிள் பார்த்தோம், இங்கே எக்ஸசைஸ். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் டு த சர்க்கிள் x² + y² -4x + 4y - 8 = 0 அட் -2, -2ன்ற பாயிண்டில் கண்டுபிடிக்க சொல்கிறேன். அதே சேம் ப்ரொசீஜர். இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டேன். x² xx1 எழுதணும், y² yy1 எழுதணும், 4 × எக்ஸை வந்து 1/2 × x + x1, ஒய்யை அது மாதிரி 1/4 தனியாக எழுதிட்டு 1/2 × y + y1 எழுதணும், 8ஓட வேல்யூ வந்து -8. இதை நம்ம கேன்சல் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது x1 y1ன்ற பாயிண்டில் -2, -2 எதுவுமே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து x + 2 = 0ன்னு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட் டு த சர்க்கிள். லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ த லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட் டு த சர்க்கிளோட ஈக்குவேஷன் x² + y² + 2gx + 2fy + c = 0 ஃப்ரம் எ பாயிண்ட் p of x1, y1 இஸ் த pt டிஸ்டன்ஸ். இது வந்து பாயிண்ட்டு பின்ற பாயிண்ட்டு, இது வந்து டேஞ்சென்ட் tன்ற இடம், இது வந்து சர்க்கிள். இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கிள் வந்து டிஸ்டன்ஸு, இதான் டேஞ்சென்ட். இந்த ஒரு பாயிண்டில் தொட்டுட்டு போகிறது. இந்த டேஞ்சென்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இப்போ பிடி. இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கும். இது வந்து √(x² + y1² + 2gx + 2fy + cன்னு எழுதிக்கலாம்.
அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரிமூவ் ஆகிட்டு x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் அந்த பாயிண்ட் எதுவுமே அதில் சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது சில 3 ரிசல்ட் கிடையாது. அது என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பிடி ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா அந்த கண்டுபிடி டிஸ்டன்ஸ் 0 வந்ததுன்னா அந்த பாயிண்ட் பி இஸ் ஆன் த சர்க்கிள், அந்த சர்க்கிள்லேயே இருக்கும் அந்த பாயிண்ட் போட்டிருக்கும் பாருங்கள். அந்த டேஞ்சன்ட் அந்த சர்க்கிள்லே அந்த பாயிண்ட் இருந்தால் டிஸ்டன்ஸ் இருக்காது. பிடி ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அந்த பாயிண்ட் இஸ் அவுட் சைட் த சர்க்கிள், வெளியில் இருக்கும் அந்த பாயிண்ட். அப்போ டேஞ்சன்ட் பாயிண்ட் வந்து இங்கே இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம் இந்த பாயிண்ட்லேருந்து. பிடி ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 0 வந்து அந்த பாயிண்ட் பி இஸ் இன்சைட் த சர்க்கிள், அந்த பாயிண்ட் வந்து உள்ளே இருக்கும், இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு 3.28, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் 2,3 டு த சர்க்கிள் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ அந்த பாயிண்ட் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே கிடையாது. அதான் இங்கே பாருங்கள், த சர்க்கிள் ஈக்குவேஷன் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. the length of the tangent to the circle x square plus y square plus 8x plus 4y plus 8 equal 0 from the point 2,3 is. அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. இந்த x1 y1ன்ற பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் 2,3 எடுத்து வந்து எக்ஸுக்கும் 2க்கு வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கு வந்து 3 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 8 கிடைக்கும். இது 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், இது 16 ப்ளஸ் 12 ப்ளஸ் 8. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது 49 வரும். இப்போ பிடியோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 7 கிடைக்கும். 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7 வரும். the length of the tangent equal to 7 units. அதே போல் தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளமும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் 1,2 டு த சர்க்கிள் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 9 ஈக்குவல் 0. இதில் எடுத்துமே அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது பிடியோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது. இதே சேம் ப்ரொசீஜர் தான். the length of the tangent வந்து 20 units. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.9 பாருங்கள். 3.29, determine whether the point p of 0,1, q of 5,9, r of minus 2,3 and s of 2,2 lies outside the circle on the circle or inside the circle. இந்த சர்க்கிளுக்கு என்னென்ன எங்கே கிடைக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டு இங்கே இன்சைடு இருக்குதா அவுட் சைடு இருக்குதா ஆன் த சர்க்கிள்லாம் ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டு இதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. பிடி ஸ்கொயர் இந்த சர்க்கிளில் மொதல் பாயிண்ட் அந்த பாயிண்ட் 0,1ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பிடி ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணும்போது பிடினு எதனா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். பிடி ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு 0,1ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 0,1ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 + 1 4 × 0 ப்ளஸ் 4 × 1 -8 வரும். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு -3 கிடைக்குது, லெஸ் தென் கிடைக்குது, நெகட்டிவ். அப்போ பிடி ஸ்கொயர் நெகட்டிவ் வந்து அந்த பாயிண்ட் இஸ் இன்சைடு. அதே மாதிரி கியூவோட வேல்யூ வந்து 5,9 இருக்குது. அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே பாசிட்டிவ் கிடைக்குது. அப்போ இது வந்து பார்த்தோன்னா அவுட் சைட் த சர்க்கிள். இந்த பாயிண்ட் இஸ் -2,3ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது 25 கிடைக்குது. அப்போ பாயிண்ட் இஸ் அவுட் சைட் த சர்க்கிள், இதுவும் அவுட் சைட் த சர்க்கிள். அடுத்தது வந்து 2,2 இருக்குது. அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ண 0ன்னு கேட்சி போச்சு பாருங்கள். அப்போ அந்த பாயிண்ட்டு ஆன் தி சர்க்கிள், அந்த பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்குது. எதுவுமே இல்லை, அந்த பாயிண்ட் எதுவுமே அந்த ஈக்குவேஷனில் அகைன் சப்ஸ்டிட் பண்ணி அந்த வர ஆன்சரை எடுத்து எழுதுகிறோம். அது பாசிட்டிவ் வந்தால் அவுட் சைடு, நெகட்டிவ் வந்தால் இன்சைடு, 0ன்னு வந்ததுன்னா ஆன் த சர்க்கிள். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸில் determine whether the point p of 1,0, q of 2,1 and r of 2,3 lies outside the circle, on the circle or inside the circle. x square plus y square minus 4x minus 6y plus 9 equal to 0 கொடுத்துருக்காங்க. அதே சேம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே. அந்த பாயிண்ட்டு அந்த டேஞ்சன்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் பாசிட்டிவ் கிடைக்குது, பாயிண்ட்ஸ் அவுட் சைட் த சர்க்கிள். அதே மாதிரி கியூன்ற பாயிண்ட் எடுத்தும்போது அதே கர்வில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், 0ன்னு வந்து போச்சு. 0னா ஆன் த சர்க்கிள். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 2,3ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் நெகட்டிவ் கிடைக்குது. அப்போ இந்த பாயிண்ட் லைஸ் ஆன் தி இன்சைட் த சர்க்கிள். தட்ஸ் ஆல். ஓகேங்களா. அதே மாதிரி எல்லாம் ஒரே சேம் ப்ராப்ளம் தான். நீங்களே போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். த கண்டிஷன் ஃபார் த ஸ்ட்ரெயிட் லைன் y = mx + c டு பி a tangent to the circle. இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும்னா ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷனை? c² = a² × 1 + m². அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the condition for the tangent to the line y = mx + c to be a tangent to the circle x² + y² = a² is c² = a² × 1 + m² கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ பண்ணும்போது 3.30ல் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k so that the line 3x + 4y - k = 0 is a tangent to the circle x² + y² - 64 = 0.
இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும்னா given that the circle is x square plus y square equal 64. அப்போ இது கம்பேர் பண்ணுற இந்த ஈக்குவேஷனோட x square plus y square equal a square கம்பேர் பண்ணும்போது a square equal 64னு வரும். the line is 3x plus 4y minus k equal to 0. அப்போ 4y equal to minus 3x plus kனு வரும். அப்போ y equal to minus 3 by 4 into x plus k by 4னு வந்துடும். அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இது m into x, இது m கம்பேர் பண்ணும்போது எது கூட கம்பேர் பண்ணுங்கள், y equal to mx plus c என்ற கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து m minus 3 by 4னு வரும். இது c உடைய வேல்யூ வந்து k by 4 நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ கண்டிஷனை நம்ம எடுத்து எழுத போகிறோம். அந்த கண்டிஷன் தான் என்னென்னா, the condition for the tangent is c square equal to a square into 1 plus m square. அந்த கண்டிஷனில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். c உடைய வேல்யூ தான் k by 4 ஹோல் ஸ்கொயர்னு வரும், ஈக்குவல் டு 64. ஏன்னா a ஸ்கொயர் வேல்யூ 64 ப்ளஸ் 1 ப்ளஸ் m உடைய வேல்யூ வந்து மைனஸ் 3 by 4. அப்போ அதை ஸ்கொயர் எடுக்கிறோம். அப்போ 64 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 9 by 16 கிடைக்கும். அப்போ k ஸ்கொயர் ஈக்குவல் டு k ஸ்கொயர் பை 16 வரும். அப்போ இது எல்சிஎம் எடுத்துனா 64 இன்ட்டு 25 by 16 வரும். 16 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ k ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 இன்ட்டு 25 வரும். அப்போ தேர்ஃபோர் k ஈக்குவல் டு 8 இன்ட்டு 8 எதனால் 25 வந்து 5 இன்ட்டு 5 எதனால் ஒரு ரெண்டு ஸ்கொயர் ரூட் தான், ரெண்டு டேர்ம் வெளியே கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் பண்ணி ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 8 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 14 வரும். அப்போ k உடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 40. தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் k ஈக்குவல் டு 40 அண்ட் k ஈக்குவல் டு மைனஸ் 40. அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் இப்போ நம்ம எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இஃப் த லைன் 3x ப்ளஸ் 4y மைனஸ் p ஈக்குவல் டு 0 இஸ் எ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 16. இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும், என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். த சர்க்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 16. அதே இதை கூட கம்பேர் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ வந்து 16 நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ லைனை வந்து நம்ம y equal to mx plus என்ற ஃபார்முக்கு மாற்றுறோம். அப்போ 3x plus 4y minus p வரும். அப்போ 4y equal to minus 3x plus p வரும். y equal to minus 3 by 4 into x plus p by 4. அப்போ m ஓட வேல்யூ பார்த்தோன்னா minus 3 by 4. இது வந்து c ஓட வேல்யூ வந்து பார்த்தோன்னா p by 4 வரும். y equal to mx plus m ஓட வேல்யூ, இது வந்து c ஓட வேல்யூ. அப்போ m ஓட வேல்யூ வந்து minus 3 by 4, c ஓட வேல்யூ வந்து p by 4. The condition for the tangent is c square equal to a square into 1 plus m square. c square வந்து p by 4 the whole square, a square வேல்யூ வந்து 16. அப்போ 1 plus 3 minus 3 by 4 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ p square by 16, இது 16 வரும். 1 plus 9 by 16 கிடைக்குது. அப்போ 16 இது எல்சிஎம் எடுத்தோன்னா 25 by 16 கிடைக்கும். 16 கேன்சல் பண்ணும்போது p square equal to 16 into 25 வரும். அப்போ p equal to இதை 4 into 4 எழுதலாம். 16 5 வந்து 25 5 into 5 எழுதலாம். அப்போ இதில் ஒரு 4 இதில் ஒரு 5 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 5 into 4 வரும். அப்போ ரூட்டுக்குள்ளே 20 இருக்கும். அப்போ p உடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே தப்பாக எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, p ஸ்கொயர் வேல்யூ வந்து 16 into 24 ஒன்றா, இங்கே p ஸ்கொயர் வந்து போத் சைடு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது p ஸ்கொயர் இங்கே p மாறிடுங்க. p எழுதிட்டு பாருங்க, இது p ஸ்கொயர் வந்து p மாறிடுச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸ்கொயர் ரூட் எடுத்தனாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சு பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு டேர்ம் சேமாக இருந்தால் ரெண்டு கேன்சல் பண்ணி ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ 5 into 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 into 4 வரும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 வரும். இப்போ பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. ஒன்று வந்து மைனஸ் 20, இது வந்து ப்ளஸ் 20. இதே போல் தான் இங்கேயும் இந்த சின்ன மிஸ்டேக் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இந்த இடத்துலையும் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அப்போ இங்கே வந்து k ஸ்கொயர் 16 into 25 வரும். அப்போ k ஈக்குவல்னா போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்னு வந்துடும். இங்கே அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணது தான் ஒரு 8 ஒரு 5 கேன்சல் பண்ணி ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 into 5 எழுதிக்கிறேன். அதுதான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 40. அதான் k உடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 40. அப்போ the value of k equal to 40 and value of k equal to minus 40. இங்கே பார்த்தோம், அது சின்ன மிஸ்டேக் அங்கே தப்பாக எழுதிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பியோட வேல்யூ 20 கண்டுபிடிச்சிட்டோம், கியோட வேல்யூ மைனஸ் 20 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட், மீதி ப்ராப்ளம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கானிக்ஸ் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்த எக்ஸசைஸ். தேங்க்யூ.